Hi students, today 10th standard maths, rational expressions. Definition of rational expressions. An expression is called the rational expressions if it can be written in the form p of x divided by q of x, where p of x and q of x are polynomials and q of x not equal to 0. A rational expression is in the ratio of two polynomials. First நம்மளுக்கு rational numbers என்னன்னு தெரியணும். ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு. அதோட ஃபார்ம் ரேஷனல் நம்பரோட ஃபார்ம் வந்து p by qன்ற ஃபார்மில் இருக்கும். அப்போ அதனோட ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா p of x divided by q of xன்ற ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்னென்னா டூ பாலினாமியல்ஸ் உடைய ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு டூ பாலினாமியலோடைய ratio of the two polynomial is called the rational expressions அப்படின்றாங்க. இப்போ டூ பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு அந்த டூ பாலினாமியல்ஸை ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னா 9/x 2y plus 1 divided by y square minus 4y plus 9 z cube plus 5 divided by z minus 4 a divided by a plus 10. இது எல்லாமே என்னது ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸு டைமு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் மாடலிங் மல்டி டாஸ்க் ப்ராப்ளம்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு இல்லைனா மெஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஜாப் அதாவது ஒரு மெஷின் இருக்குன்னா இன்னொரு ஜாப் கம்ப்ளீஷன் அந்த ஷெடியூலில் மெஷர் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கான அப்ளைட் டிஸ்கிரைபிங் என்னென்னா டிஸ்டன்ஸ் டைமு மாடலிங் மல்டி டாஸ்க் ப்ராப்ளம்ஸு நெக்ஸ்ட்டு கம்பைன் ஒர்க்கர்ஸ் ஆர் மெஷின்ஸ் டு கம்ப்ளீட் எ ஜாப் ஷெடியூல். இதை தான் என்ன சொல்கிறாங்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸான டிஸ்கிரைப் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி ரிடக்ட் பண்ணுவாங்க ரிடக்ஷன் மெத்தட் பார்க்கலாம். ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் போது ஃபார்ம் எப்படி இருக்கும்னா p of x divided by q of xன்ற ஃபார்மில் இருக்கும். is said to be a lowest form. இந்த p of x divided by q of x நம்ம எப்படி lowest ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாத ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு கொண்டு வரணும். ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு கொண்டு வரணும். இப்போ 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2/3 நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போது இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸில் இப்போ 2x³ இங்கே y இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எக்ஸு ஒய்ன்றது வேறு வேரியபிள், ரெண்டுமே ஆப்போசிட் சேம் வேரியபிள் இல்லை, வேறு வேரியபிள். இங்கே 2/3ன்றது நம்மளுக்கு சேம் நம்பர் இல்லை, ஒன்று ஈவன் நம்பர் ஒன்று ஆட் நம்பர். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அந்த சிம்பிளிஃபை பண்ண முடியாத லாஸ்ட் டேர்மை தான் என்ன சொல்கிறாங்க லோயஸ்ட் ஃபார்ம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரேஷனல் எக்ஸ்பிரஷனுடைய லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரது தான் ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இந்த ரிடக்ஷன் ஃபார்மில் வந்து p of x, q of x equal to 1ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணாலும் ஓகே. அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டு ரெடியூஸ் எ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்முக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். என்னென்ன லோயஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நம்மளுக்கு 2 அதாவது டிகிரி 2 கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி 3 கொடுத்துருந்தாங்கன்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். டிகிரி 4 கொடுத்துருந்தாங்கன்னா லாங் டிவிஷன் ஆர் டெசிமல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட்டு, இஃப் தேர் ஆர் காமன் ஃபேக்டர்ஸ் இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் தெம். அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணணும். அது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து த ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் வில் பி அ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இன் இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். அதாவது ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்குதுல அதான் ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன்ஸு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த ஃபார்மில் இருக்கணும்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபார்மில் இருக்கணும். பட் தென் அதே மாதிரி லோயஸ்ட் ஃபார்மில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேஷனல் அதாவது ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை
ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.13 பாருங்க. 3.13ல என்ன கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். கொடுத்துருக்கிறது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். எக்ஸ் மைனஸ் த்ரீன்றது ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன்றது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எப்படி ரிடக்ட் பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ணி எப்படி லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன். எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இருக்கா, இப்போ வந்து இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம். ஏன்னா இங்கே 9 இருக்குது. இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 3 ஸ்கொயரை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணோன்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன், காமன் ஃபேக்டர்ஸ் இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் தேம். இங்கே நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் எந்த காமன் ஃபேக்டர் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீன்ற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 divided by x square plus 8x plus 16 இருக்கு. இப்போ x square minus 16, இப்போ இங்க ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா, அதாவது டிகிரி 2ல இருந்துச்சுன்னா, பவர்ல 2 இருந்துச்சுன்னா இந்த டேர்மையும் நம்ம 2க்கு ரைஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸே. அப்போ இங்க வந்து 16 இருக்குன்னா அப்போ அதை 4 ஸ்கொயர் தான் 16. அப்போ 4 ஸ்கொயர் இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதுறோம்னா, இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. அது எப்படி எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் எழுதுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 4 இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஒய் ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர், அப்போ 4. அப்போ இங்கே என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2a, அதாவது 2x இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 4. இப்போ 2 4 சார் 8, அப்போ 8xன்னு சொல்லலாமா, ப்ளஸ் 16. அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நம்மளுக்கு என்னென்னா ரெண்டுத்துடைய காமன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு சேமாக என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4ன்றதுக்கு இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. அப்போ இந்த 2 டைமில் 1 டைமை கேன்சல் பண்ணுறோன்னா ரிமைனிங் நம்மளுக்கு 1 டைம் இருக்கும். இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படி சொல்லிட்டு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா என்ன மீனிங்னா, the value that makes a rational expression undefined is called an excluded value. நம்ம வேல்யூ வந்து மேக் பண்ணணும், ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு மேக் பண்ணணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே கிவன் ரேஷனல் எக்ஸ்பிரஷனே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாமல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ சொல்கிறாங்க. அது வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும், நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் டினாமினேட்டர் என்னது q of x ஈக்குவல் டு நம்மளுக்கு 0 வரும். அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள், 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 10 இருக்குது. இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளால் அதாவது லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியுமா, முடியாது. அப்போ இந்த கிவனே நம்மளுக்கு லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியலன்னா அது அன்டிஃபைன்டாக இருக்கும், அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா, எக்ஸ்க்ளூடட் வேல்யூவாக இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் இருக்க டேர்மை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டர்ன்றது q of x, நியூமரேட்டர்ன்றது p of x. அப்போ q of xன்ற டேர்ம் 0 எடுத்துக்கணும். அப்போ இங்கே q of xன்றது என்னன்னா நம்மளுக்கு x minus 10. அப்போ x minus 10 equal to 0னா அப்போ x equal to 10 இருக்கும். அப்போ 10 is called the excluded value for 5 divided by x minus 10. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.14 பாருங்க. Find the excluded values of the ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்ஸை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இது என்னது, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டர் இருக்க டேர்ம்ஸை வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா டினாமினேட்டர் டேர்மை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், ஈக்குவல் டு 0. அப்போ இதை வந்து நம்ம p of xன்னு சொல்கிறோம், இதை வந்து நம்ம q of xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ q of xன்ற டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ ஏன்னா இந்த டேர்மை வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அன்டிஃபைன்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்றதுக்காக நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது.
அப்போ x + 10 divided by 8xனா இங்கே 8xன்றது நம்மளோட q of x. அப்போ 8x = 0. அப்போ x = நம்மளுக்கு 0. அப்போ hence the excluded value is 0. அதே மாதிரி இந்த டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோம். அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 8p + 5p + 1 = 0. இதை எப்படி வருதுன்னா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். 8 5s நம்மளுக்கு என்ன வரும் 40. நெக்ஸ்ட் வந்து இங்கே 13. எந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 13 வரும் 8 + 5. 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 13 வரும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் 8p + 5p + 1 = 0 எடுத்துக்கலாம். அப்போ p = -5/8, p = -1. அப்போ excluded values are -5/8 and -1. நெக்ஸ்ட் x டிவைடட் பை x² + 1 இருக்குது. அப்போ இந்த டேர்மே நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டேர்மை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கும் போது இந்த டேர்ம் வந்துக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போ x² கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 + 1 சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் போத் சைடு வந்து நம்மளுக்கு +1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன டேர்ம் தெரிக்கிறதுனா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ன்றது நோ ரியல் வேல்யூஸாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஏன்னா x² = -1 தானே வரும். அப்போ இந்த -1ன்றது ரியல் வேல்யூவாக இல்லை, நோ ரியல் வேல்யூவாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுத்தால் கூட நம்மளுக்கு என்னவா ஆகிடும்னா அது +or-1 வந்துடும். அப்போ +or-1 போது நம்மளுக்கு ரியல் பார்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, இமேஜினரி பார்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது சிம்பிள் தான். எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா நத்திங் பட் நம்ம என்ன பண்ணோம்னா அதோட டினாமினேட்டர் q of x = 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 3.4 பாருங்க. எக்ஸசைஸ் 3.4ல சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ரெடியூஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்டு லோயஸ்ட் ஃபார்ம். லோயஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா டேர்ம்ஸும் நம்ம என்ன பண்ணோம் எக்ஸாம்பிள் சம்ஸில் போட்டோமா அதே தான், சேம் தான். இங்கே டிகிரி 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதையும் 2க்கு ரைஸ் பண்ணணும் பவரு. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி எந்த காமன் டேர்ம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எந்த காமன் டேர்ம் இருக்கோ அதை வச்சு நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே டிகிரி 2 இருந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. டிகிரி 3 இருந்துச்சு, இங்கே லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா ஓகே, இங்கே எக்ஸ் தான் இருக்கப்போ எக்ஸை நீங்கள் காமனாக எடுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க எக்ஸை வந்து காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இங்கே அதே மாதிரி பியை வந்து காமனாக எடுக்க போகிறீங்க, பி காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸும் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. செகண்டில் வந்து என்ன சொல்லிருக்காங்க எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னால் நத்திங் பட் q of x = 0. q of xன்றது நம்மளோட டினாமினேட்டர் டேர்ம். அந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுடைய ஆன்சர் வந்து ஃபைனலாக கிடச்சிடும். சிம்பிள் தான். இந்த லோயஸ்ட் ஃபார்ம் அதாவது ரெடியூஸ் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் டு a lowest form எக்ஸசைஸ் 3.4ல ஃபஸ்ட்டில் 4 சம்ஸும் செகண்டில் 4 சம்ஸும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. சிம்பிள். நீங்கள் போட்டால் தான் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி வருதுன்றது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ எல்லாருமே ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள், கம்பல்சரி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.